வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி வங்கியோட துணை நிறுவனமான ஹெச்டிபி ஃபைனான்ஸ் அலாட்மெண்ட் பற்றிய சில சந்தேகங்களை பார்ப்போம். அப்புறம் ஐபிஓ அலாட்மெண்ட் டீட்டெயில் எப்படி என்எஸ்சியில் பார்க்குறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் ஐபிஓக்களை எப்படி சுலபமாக கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் பார்ப்போம். முதல்ல மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 452 புள்ளி இறங்கி 83,606 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 120 புள்ளி இறங்கி 25,517 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 131 புள்ளி இறங்கி 57,312 க்ளோஸ் ஆயிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 831 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,497 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 31 புள்ளி அதிகரித்து 25,632 க்ளோஸ் ஆயிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 28 பைசா அதிகரித்து 85 ரூபா 75 பைசாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. குருடாயில் 7 புள்ளி இறங்கி 5,574 ஸ்டேபிளாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் 24 புள்ளி கிட்டத்தட்ட 8% இறங்கி 294 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுறது அதோட விலை தான். இது இந்தியா பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 8% இறங்கியிருக்கு ஒரே நாளில். அப்புறம் கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் பியூர் கோல்டு 36 புள்ளி அதிகரித்து 96,111 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. சில்வர் 1 கிலோ 2 புள்ளி இறங்கி 1,05,451 ஸ்டேபிளாக இருக்குது. முதல்ல ஹெச்டிபி ஃபைனான்சியலோட ஐபிஓ கிடைக்காதவங்களுக்கு உங்களுடைய ரீஃபண்ட் 30 ஜூனில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அப்படி இல்லைன்னா கட்டாயமாக ஜூலை 1 உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும்னு இதில் எந்த பயமும் வேணாம். இதுக்காக நம்ம கவலைப்படவும் வேணாம். ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கு எப்பொழுதுமே ஐபிஓ கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது தான். சில சமயங்களில் தான் கிடைக்கும். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேணாம். லிஸ்டிங் ஆன பிறகு 1 மாதம் பொறுங்க. அப்புறம் பெரிய முதலீட்டாளர்கள் விற்பனை செய்ய வாய்ப்பு உள்ளது. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பேசியிருந்தோம். அப்பொழுது ஐபிஓ விலையில் கூட பங்கு கிடைக்கலாம். அதை விட விலை குறைவாகவும் அந்த பங்கு கிடைக்கலாம். அப்பொழுது முதலீடு செஞ்சு நீண்ட காலத்திற்கு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இது நல்ல நிறுவனமாக இருக்குது. அடுத்த ஐபிஓக்களில், அதாவது எதிர்காலத்தில் வரும் ஐபிஓக்களில் கிடைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை செய்யலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக உங்கள் தாய் அல்லது தந்தையருக்கு அல்லது அண்ணன் தம்பி உங்கள் உறவினர்களிடம் யாரிடம் டிமேட் கணக்கு இல்லையோ அவர்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டை திறந்து வச்சுக்கோங்க. மொத்தம் 5 அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வழிமுறை. ரெண்டாவது வழிமுறை, நீங்கள் ஐபிஓ அப்ளை செய்யும்போது அப்பர் பேண்ட், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அதிகமான விலையை தேர்ந்தெடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஹெச்டிபி ஃபைனான்சியலோட 740 விலைக்கு நீங்கள் அப்ளை செஞ்சீங்கன்னா அதிகபட்ச விலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மூணாவது வழிமுறை பார்த்தோம்னா, அதாவது விலை வரம்பு பிரைஸ் பேண்ட் ஹெச்டிபியோடைய 700லேருந்து 740 இருக்குது. குறைந்தபட்ச விலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா 700 தேர்ந்தெடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதாவது கட் ஆஃப் விலை என்பது இந்த விலை எந்த விலை என்றாலும் வாங்கிக் கொள்கிறேன் என்பதாகும். உதாரணத்துக்கு அதிகபட்ச விலையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது 740 ரூபாய் தேர்ந்தெடுத்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான்காவதாக பார்த்தோம்னா, பெரிய விண்ணப்பங்களை நம்ம தவிர்க்கணும். உதாரணமாக ஒரு சில்லறை முதலீட்டாளர் செபியின் கூற்றுப்படி ஒரு 2 லட்சத்திற்கு குறைவான மதிப்புள்ள பங்குகளில் தான் விண்ணப்பிக்கணும். சில்லறை முதலீட்டாளர்கள் வரையறுத்து வச்சுருக்கிறாங்க. எனவே 2 லட்சத்துக்கு மிகாமல் பார்த்துக்கிறது நல்லது. இது 4வது வழிமுறையாக இருக்குது. 5வதாக வழிமுறை, கடைசி நேரத்தில் விண்ணப்பிப்பதை தவிர்க்கணும். ஐபிஓ தொடங்கிய முதல் நாளிலே விண்ணப்பிப்பது சிறந்தது. உங்களுக்கு நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் முதல் நாளிலே விண்ணப்பிச்சிடணும். இந்த மேற்கண்ட 5 வழிமுறையும் பின்பற்றினா 90% ஐபிஓ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் விண்ணப்பங்களை அதிகமாக விண்ணப்பித்தா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு குலுக்கல் முறையில் தான் இதை தேர்ந்தெடுப்பாங்க. அதிகமான ஐபிஓ விண்ணப்பங்கள் வந்துட்டால் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பதாக கூறப்படுகிறது. ஐபிஓ அலாட்மெண்ட் டீட்டெயில் என்ஐசி வெப்சைட்டில் எப்படி பார்ப்பதுன்னு விரிவாக பார்ப்போம். முதல்ல என்ஐசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதாவது கூகுளுக்கு போய் www.nseindia.com அப்படின்னு லாகின் செஞ்சு வெப்சைட்டுக்குள்ளே நுழைஞ்சு பிறகு கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நேமை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ என்எஸ்சி அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கவனமாக. அப்புறம் இதை வச்சு தான் நீங்கள் அடுத்து உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு லாகின் செஞ்சு உள்ளே போய் பேஜ் இதை போல தான் இருக்கும். இந்த போல தான் டிஸ்பிளே இருக்கும். இதில் வெரிஃபை ஐபிஓ பிட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செலக்ட் சிம்பிள் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் தொடணும். அதை தொட்டால்
ஐபிஓவில் உள்ள இப்போ ஐபிஓவில் என்னென்ன ஐபிஓ இப்போ வெளியிட்டிருக்காங்களோ அதோட லிஸ்ட்டெல்லாம் வரிசையாக காட்டப்படும். உதாரணத்துக்கு அனைத்து கம்பெனி பேரும் இருக்கும். அதில் வந்து உதாரணமாக வந்து ஹெச்டிபி ஃபைனான்ஸ் என்று 5வதாக இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். ஹெச்டிபி எஃப்எஸ் என்று இருக்கும். அதை வந்து கிளிக் செஞ்சிங்கன்னா பிறகு வந்து அடுத்தது வந்து பான் நம்பரை டைப் செய்யுங்க. அதன் பிறகு அப்ளிகேஷன் நம்பரை டைப் செய்யணும். பிறகு வந்து சப்மிட் செய்யுங்க. உங்களுக்கு வந்து ஐபிஓ கிடைச்சிருந்தா எத்தனை லாட் கிடச்சிருக்கு அப்படின்னு திரையில் காட்டப்படும். டிஸ்பிளேயில் கிடைக்கவில்லைன்னா அலாட்மெண்ட் நாட் ரிசீவ்டு அப்படின்னு காட்டும். அதாவது 0 அலாட்மெண்ட் என்று அர்த்தம். இந்த முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி நீங்கள் வந்து கணக்கு வச்சுருக்கும் செக்யூரிட்டியிலிருந்து இமெயிலில் மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையான்னு. இப்படி பல முறைகளில் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் என்எஸ்சியில் டைப் பண்ணி இந்த முறையில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஐபிஓ அலாட்மெண்ட்டை விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. பணம் நிச்சயமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துடும். இதை பற்றி எந்த யோசனையும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு பணமும் திரும்ப வந்துடும், இல்லை ஸ்டாக் அலாட்மெண்ட்டில் கிடச்சிரும். இதில் ஏதாவது ஒன்று நடக்கும். பொறுமையாக இருங்க. நல்லபடி ஐபிஓ கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மில் ஸ்டாக்ஸ் சேனலுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.